வாங்க வீட்லயே எப்படி சாக்லேட் குல்ஃபி செய்யலாம்ங்கறத பார்ப்போம். அதுக்கு முதல்ல பால் எடுத்துட்டு நல்லா பாலை கொதிக்க வச்சு சுண்ட வச்சு எடுத்துக்கணும். சைடில் ஆடை தட்டுனுச்சுன்னா அந்த ஆடையை எடுத்து விட்டுட்டே நல்லா கொதிக்க வச்சு எடுத்துங்க. இப்போ ஓரளவுக்கு பால் கொதிச்சுட்டு பாருங்க, கொதிச்சு சுண்டி இருக்கு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு ஒயிட் சுகர் சேர்த்துட்டு நல்லா சீனி கரைஞ்சோடனே அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் பாதாம் மட்டும் வறுத்துட்டு பொடியாக அரைச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கொதித்து சுண்டோடனே 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு எடுத்து நம்ம ஐஸ் மோல்டில் ஊற்றிக்கலாம். இதோட டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையுமே ஐஸ் மோல்டில் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 5 ஹவர்ஸ் ஸ்டோர் பண்ணிவிட்டு எடுத்தீங்கன்னு வச்சுங்க, சூப்பரான குல்ஃபி ரெடி. இதை தண்ணியில் லைட்டாக காமிச்சிட்டு ட்விஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.